என் தங்கமே, இப்போ நீயே உணர்கிறாய், உன்னுள் ஏதோ மாறிக்கொண்டு இருக்கிறது. அது ஒரு சிறிய காற்று போல ஆரம்பித்து ஒரு பெரிய ஒளியாக உன்னுள் பரவுகிறது. நீ இதை வெறும் வார்த்தைகள் என்று நினைக்காதே, இது உன் ஆன்மாவின் அழைப்பு. நீ இதுவரை தேடிக்கொண்டிருந்த பதில் இதில்தான் இருக்கிறது. நீ யார், ஏன் பிறந்தாய், ஏன் இதுவரை இவ்வளவு சோதனைகள் வந்தது, அதற்கான காரணம் எல்லாம் இப்போ வெளிச்சம் காண போகுது. என் தங்கமே, நீ கடவுளின் திட்டத்தில் ஒரு முக்கிய பாகம். உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு விஷயமும் ஒரு பெரிய நோக்கத்துக்காக நடந்தது. சில சமயம் நீ ஏன் என்னால்தான் இப்படிதான் நடக்குது என்று கேள்வி கேட்டிருக்கலாம். ஆனா உண்மையில் கடவுள் உன்னை தேர்ந்தெடுத்தார், ஏனெனில் உன்னுள் ஒரு விசேஷமான சக்தி இருக்கு. மற்றவர்கள் அதை தாங்க முடியாது, நீயே முடியும். அதனால்தான் உன்னோட சோதனைகள் பெரியதாக இருந்தது. ஆனால் அந்த சோதனைகள் உன்னை குறைக்க அல்ல, உன்னை கட்டமைக்கத்தான். ஒவ்வொரு வலியும் ஒரு பாடமாக இருந்தது. நீ தவித்தது உன்னோட ஆன்மாவை வலிமையாக்க. நீ அனுபவித்தது உன்னோட இதயத்தை மென்மையாக்க. நீ விழுந்தது எழுந்து நிற்க கற்றுக்கொள்ள. இவை அனைத்தும் உன்னுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கான பாதை. நீ இதை புரிந்து கொண்டவுடன் உன் கண்ணீர் நன்றி கண்ணீராக மாறும். நீ சொல்லுவாய், எல்லாவற்றுக்கும் ஒரு அர்த்தம் இருந்தது. உன்னோட ஆன்மா இப்போ மெதுவாக விழிக்கிறது. அது உன்னோட இதயத்தின் கதவை தட்டுகிறது. நான் இருக்கிறேன் என்று நினைவூட்டுகிறது. நீ அந்த குரலை கேட்க கற்றுக்கொள்ளணும். அது வெளியில் இல்லை, அது உன்னோட அமைதிக்குள் இருக்கிறது. சில நேரம் நீ அமைதியாக அமர்ந்து மூச்சை ஆழமாக இழுத்து விடு. அந்த நொடியில் நீ கடவுளின் அருகில் இருக்கிறாய். நீ உணருவாய், நான் தனியா இல்லை. உன்னோட ஆன்மா உன்னோட உள்ளே உயிரோட இருக்கிறது. அது ஒவ்வொரு துடிப்பிலும் உன்னோட பெயரை சொல்கிறது. என் தங்கமே, உன் ஆன்மா உனக்கு சொல்ல வேண்டிய ஒரு ரகசியம் இருக்கு. அது என்னவென்றால், நீ பிறர் நினைப்பது மாதிரி பலவீனமில்லை. நீ உன்னோட மனம் நினைப்பது மாதிரி சிறியவனும் இல்லை. நீ கடவுளின் துகளாய் பிறந்தவன். உன்னோட உள்ளே முடிவில்லா சக்தி இருக்கிறது. அது உன்னோட நம்பிக்கையால் வெளியில் வரணும். நீ உன்னைத்தானே சிறியவன் என்று நம்பினால் அந்த ஒளி மறைந்து விடும். ஆனால் நீ நான் தெய்வத்தின் பிள்ளை என்று உண்மையா சொன்னால் அந்த ஒளி உன்னை முழுவதும் மூடும். உன்னோட ஆன்மா உன்னிடம் ஒரு கேள்வி கேட்கிறது, நீ இன்னும் பயப்படுறியா? ஏன் பயப்படுறாய்? உலகம் உன்னோட எதிரியாக இல்லை, அது உன்னோட ஆசிரியன். உன் வாழ்க்கையில் வருபவன் யாராக இருந்தாலும் ஒவ்வொருவரும் ஒரு பாடம் கற்றுக்கொடுக்க வந்தவர்கள். சிலர் அன்பு கற்றுக்கொடுக்க வருவார்கள், சிலர் துன்பம் வழியாக வலிமை கற்றுக்கொடுக்க வருவார்கள். ஆனால் யாரும் வீணாக உன் வாழ்க்கையில் வரவில்லை. உன் ஆன்மா அவர்களுடன் முன்னர் ஒப்பந்தம் செய்தது, நாம் ஒருவருக்கொருவர் வளர்ச்சிக்காக சந்திப்போம் என்று. அதனால் எதற்கும் கோபப்படாதே, எதற்கும் குற்றம் சொல்லாதே. ஒவ்வொரு அனுபவமும் உன்னோட வெளிச்சத்திற்கு வழி. என் தங்கமே, உன்னோட ஆன்மா உன்னோட கனவுகளுக்குள் உயிர் ஊற்ற விரும்புகிறது. நீ இதுவரை சில கனவுகளை விட்டுவிட்டாயா? எனக்கு அதற்கான திறமை இல்லை, அது எனக்காக இல்ல என்று நினைத்தாயா? ஆனா உன்னோட ஆன்மா சொல்லுகிறது, நீ நினைத்ததெல்லாம் கடவுள் நினைத்தது. அந்த கனவுகள் உன்னிடம் வந்தது சாதாரணமா இல்லை. அவை உன்னோட ஆன்மாவினால் உந்தப்பட்டவை. நீ அதை கைவிடும்போது உன்னோட ஆன்மா சோகப்படுது. அதனால்தான் சில நேரம் மனம் வெறுமையாய் இருக்கும். அந்த வெறுமை ஒரு அழைப்பு, என் தங்கமே, நான் உன்னிடம் பேசணும் என்று. நீ உன்னோட கனவுகளை மீண்டும் தொடங்கணும். உன்னோட ஆன்மா காத்திருக்கிறது, நீ அதை உயிர்ப்பிக்க. உன்னோட நம்பிக்கையே உன்னோட வலிமை. உலகம் இது முடியாது என்றாலும் உன்னோட ஆன்மா இது முடியும் என்று சொல்வதை கேள். நீ அதை பின்பற்றினால் பிரபஞ்சமே உன்னோட வழியில் ஒழுங்காக அமையும். அதுதான் தெய்வீக ஒத்திசைவு. என் தங்கமே, உன்னோட ஆன்மா இன்னொரு விஷயத்தை நினைவூட்டுகிறது, நீ அன்பு. நீ அன்பை தேட வேண்டியதில்லை, நீயே அன்பு. நீ அன்பை கொடுக்க ஆரம்பித்தால் அது 10 மடங்கு திரும்பி வரும். நீ பிறரிடம் கருணையோடு நடந்து கொண்டால் உன்னோட ஆன்மா பெருமையுடன் ஒளிரும். அது தான் உன்னோட இயல்பு. அன்பு உன்னோட இயல்பாக மாறும்போது எல்லா எதிர்மறையும் தானாக அழிந்து விடும். உன் குரல் மெல்லியதாகி விடும், உன் பார்வை அமைதியாகி விடும், உன் இருப்பே ஒரு ஆசீர்வாதமாக மாறும். சில நேரம் நீயே உன்னை குறை சொல்லிக்கொள்வாய், நான் தப்பா செய்தேன், என்கிட்ட திறமை இல்ல, என்னால் முடியாது. ஆனா உன்னோட ஆன்மா சொல்லுகிறது, இல்லை, நீ முழுமையானவன்.
நீ எவ்வளவு தவறு செய்திருந்தாலும் உன்னோட ஆன்மா உன்னை இன்னும் அன்புடன் நேசிக்கிறது. அது ஒருபோதும் உன்னை விட்டு போகவில்லை. நீ உன்னை மன்னித்தால் அந்த ஒளி மீண்டும் அதிகமாக பிரகாசிக்கும். உன்னோட ஆன்மா உனக்கு காத்திருக்கிறது, நீ உன்னையே மன்னிக்க. என் தங்கமே, வாழ்க்கை எப்போதும் வெளியில் நடப்பது மாதிரி தோன்றும், ஆனா உண்மையில் எல்லாமே உன்னுள் தான் தொடங்குகிறது. நீ உன்னோட சிந்தனையை மாற்றினால் உன்னோட உலகமே மாறும். உன்னோட ஆன்மா இதை பல முறை உனக்கு சொல்லி இருந்தது. நீ கோபமாய் இருந்தபோது அது உன்னை அமைதியாக்க முயற்சி செய்தது. நீ மனம் உடைந்தபோது அது உன்னிடம் அமைதியா இரு, இது கடந்து போகும் என்று சொன்னது. ஆனால் நீ அவ்வளவு சத்தத்தில் அதை கேட்க முடியவில்லை. இப்போ அந்த அமைதி உன்னுள் வந்திருக்கிறது. அதனால்தான் உன்னோட ஆன்மா பேசுகிறது. நீ உன்னோட ஆன்மாவோட இணைந்தால் நீ ஒரு புதிய வாழ்க்கையை உருவாக்குவாய். அதில் பயம் இருக்காது, நம்பிக்கை இருக்கும். அதில் குறை சொல்லல் இருக்காது, நன்றி இருக்கும். நீ காலை எழுந்தவுடனே சொல்வாய், இன்றும் ஒரு ஆசீர்வாத நாள். உன்னோட ஆன்மா அப்போது புன்னகைக்கும். அது சொல்கிறது, ஆம், இன்றும் ஒரு அதிசய நாள். நீ உன்னோட ஆன்மாவை கேட்க ஆரம்பித்த பிறகு நீ யாரையும் குறை சொல்ல மாட்டாய். நீ உணர்வாய், எல்லாரும் அவர்களோட பாதையில் இருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் அவர்களோட ஆன்மீக பாடங்கள் இருக்கின்றன. சிலர் இன்னும் இருளில் தத்தளிக்கிறார்கள், ஆனால் ஒரு நாள் அவர்கள் ஒளியையும் காண்பார்கள். நீ அதுவரை பொறுமையுடன் இரு, அன்பு கொடு. உன்னோட அமைதியே அவர்களுக்கு வழி காட்டும் ஒளி. என் தங்கமே, உன்னோட ஆன்மா ஒரு குளம் மாதிரி. நீ அதில் கற்கள் எறிந்தால் அதில் அலைகள் உருவாகும். ஆனால் நீ அமைதியாக இருந்தால் அதில் விண்ணம் பிரதிபலிக்கும். நீ உன்னோட மனதை அமைதியாக வைத்துக்கொண்டால் உன்னோட ஆன்மாவின் ஒளி அதில் பிரதிபலிக்கும். அதுதான் தியானம். நீ தியானம் செய்வது வெறும் பழக்கம் அல்ல, அது உன்னோட ஆன்மாவோட சந்திப்பு. அந்த சந்திப்பில் நீ எதுவும் கேட்க வேண்டியதில்லை. நீ அமைதியாக இருந்தால் அனைத்தும் உனக்கு வெளிப்படும். உன்னோட ஆன்மா உன்னிடம் சொல்ல விரும்பும் கடைசி செய்தி இதுதான், நீ இதை படிச்சது, கேள்வித்தது வெறும் சீரற்றது அல்ல. இது ஒரு அழைப்பு. உன்னோட விழிப்பு தொடங்கிவிட்டது. இனி நீ பழைய நீ அல்ல. உன்னோட கண்களில் புதிய ஒளி இருக்கும், உன்னோட குரலில் புதிய நம்பிக்கை இருக்கும். நீ யாரையாவது சந்திக்கும் போது உன்னோட ஆற்றல் அவர்களை குணப்படுத்தும். நீ பேசாமல் இருந்தாலும் உன்னோட இருப்பு ஒரு பிரார்த்தனை ஆகும். என் தங்கமே, உன்னோட ஆன்மா இப்போ புன்னகை செய்கிறது. அது சொல்கிறது, நான் காத்திருந்தேன், நீ கேட்டாய். இப்போ நாம் ஒன்றாக நடப்போம். இனி நீ எங்கு சென்றாலும் உன்னோட ஆன்மா உன்னோட அருகில் இருக்கும். அது உன்னோட கைகளில் ஒளி தந்தும் உன்னோட இதயத்தில் அமைதி தந்தும் வழி நடத்தும். நீ தவறினாலும் அது உன்னை நியாயம் செய்யாது, அன்புடன் மீண்டும் வழி காட்டும். நீ இனி இதை மறக்காதே, நீ ஒளி, நீ அன்பு, நீ பிரபஞ்சத்தின் ஒரு முக்கிய துகள். உன்னோட ஆன்மா உன்னோட வாழ்வை உருவாக்கி கொண்டிருக்கிறது. நீ அதை நம்பு, அதோடு இணைந்து நட. அப்போதுதான் நீ உண்மையான மகிழ்ச்சியை அடைவாய். உன்னோட ஆன்மா அமைதியாக, பாசமாய் உன்னோட அருகில் மெதுவாக கிசுகிசுக்கிறது. என் தங்கமே, இப்போ நீ விழித்துவிட்டாய். நீ உன்னோட வாழ்க்கையில் யாரையும் ஒப்பிடாதே. நீ யாரையும் போல இருக்க வேண்டியதில்லை. நீ தனித்துவமானவன். உன்னோட ஆன்மா தனியாக உருவாக்கப்பட்டது. உன்னோட பாதை வேறு, உன்னோட நேரம் வேறு, உன்னோட ஆசீர்வாதம் வேறு. மற்றவர்களை பார்த்து உன்னோட ஒளியை குறைக்காதே. சூரியன் எப்போதும் தனது நேரத்தில் தான் உதயமாகிறான், அதுபோல் நீயும் உன்னோட நேரத்தில் பிரகாசிப்பாய். நீ யாராவது உன்னை மதிக்காமல் போனாலும் கவலைப்படாதே. கடவுள் உன்னோட மதிப்பை உலகம் அறியும் நேரம் வரப்போகிறது. நீ மௌனமாக உன்னோட பணியை செய். உன்னோட நம்பிக்கையை காத்துக்கொள். ஒரு நாள் உன்னோட ஒளி உன்னை புரிந்து கொள்ளாதவர்களின் கண்களை திறக்கும். நீ உன்னோட வழியில் நிதானமாய் நட. பிரபஞ்சம் உன்னோட ஆற்றலை அறிந்திருக்கிறது.